இந்த உலகத்தில் எதுவும் உன்னை ஜெயிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உன்னுடைய மேய்ப்பன். முன்னாடி மனுஷர்கள் உங்களை மேய்த்து கொண்டு இருக்கும்போது, அல்லது நீங்கள் உலகத்தில் சிக்கி கொண்டு இருக்கும்போது சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான கிறிஸ்துவனிடத்தில் திருப்பி விடப்பட்டிருக்கிறீர்கள். முன்னாடி நாம சஞ்சலப்பட்டது வாஸ்தவம், அது அப்படித்தான். மனுஷனா இருந்தா, உலகத்தை நம்பி இருந்தா அவனுக்கு என்ன உத்தரவாதம் உண்டு? வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை உண்டு? நல்லா இருக்கிறது போல இருக்கும், போயிடும். எதையாவது நம்ப முடியுமா? அந்த உடலை நம்ப முடியுமா? மறிக்கிறதெல்லாம் வயோதிபர்களா? வாலிபர்கள் மறிக்கிறது இல்லையா? வியாதி வருகிறதெல்லாம் தரித்திரருக்கு வருதா? ஐஸ்வர்யவான்களுக்கு வியாதி வரலையா? ஆபத்து வருகிறது எல்லாம் தரித்திரருக்கும் இல்லாதவர்களுக்குமா வருது? எல்லாருக்கும் வருது. இந்த உடலையும் நம்ப முடியாது, இந்த உலகத்தையும் நம்ப முடியாது. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது, இந்த உடல், இந்த உலகம் என்னை இனி வஞ்சிக்காதபடிக்கு நான் புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறேன். என் மேய்ப்பர் என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா அந்த சிலுவையினால் என்னுடைய பழைய மனுஷனும் அறையப்பட்டான், இந்த உலகமும் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. இனி என்னை வஞ்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இனி என்னை மேற்கொள்ளுகிறதற்கும் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு மனுஷன் அல்ல. நான் இந்த மனுஷனா இருந்த நான் தேவனுடைய பிள்ளையாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இப்பொழுது என் மேய்ப்பராகிய கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இந்த ஒரு விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம் எவ்வளவு மேன்மையாக தோன்றினாலும் அதை விட 100 மடங்கு அது கேவலமாக கீழ்த்தரமாக நம்மை வஞ்சிக்கும். உலகத்தில் ஒரு பெரிய பதவி கிடைத்து விட்டதென்றால் அது நமக்கு பாதுகாப்பு அல்ல, அது நமக்கு நிரந்தரமாக நமக்கு ஒரு ரட்சிப்பாக இருக்காது. அதனால நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் சொல்லும் பொழுது, அவர் முதல்ல கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது மகா பெரிய பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஒரு பரிசுத்தவான் தான், நீதிமான் தான், மத ரீதியாக பரிசுத்தம் உள்ளவர் தான், உத்தமன் தான், வேதத்தை மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு போதிக்கிறவர் தான். அது ஒரு சிலர் தான் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சிலர்ல உள்ளவர் தான் அவர். ஆனால் அப்படி ஒரு பக்தி கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற ஒரு பக்தியாக இருக்கும், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற பக்தி. அப்போ அவர் ஜனங்களை, கிறிஸ்துவை நம்புகிறவர்களை துன்புறுத்தும்படியாக, அவர்களை பிடித்து கட்டி அவர்களை காவல் பண்ணும்படியாக அவர் அதிவேகமாக தீவிரமாக மத வெறியினால் நடத்தப்பட்டு போகும் பொழுது தமஸ்கு போற மார்க்கத்தில் கர்த்தர் கிறிஸ்து சந்திக்கிறார். மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டை முதல்ல சந்திக்கிறார். அதுவரைக்கு அவருக்கு ஆசாரியர்கள் இருந்தாங்க, லேவியர்கள் இருந்தாங்க, கமாலியல் இருந்தாரு, எத்தனையோ பேர் அவரை மேய்த்து கொண்டு இருந்தாங்க. எத்தனை அப்படிப்பட்ட மேய்ச்சலில் இருந்த அந்த வாலிபனுடைய ஆண்டவரை சந்திக்கும் பொழுது 2 கண்களும் பார்வை இழக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான்? எந்த மத தலைவன் எனக்கு உதவி செய்வான்? என் உடல் எனக்கு உதவி செய்யலை, இந்த உலகம் எனக்கு உதவி செய்யவில்லையே, கைவிடப்பட்டு விட்டேனே, தள்ளப்பட்டு விட்டேனே. என்ன மத பக்தி? மத பக்தி உண்மையிலே எனக்கு பாதுகாப்பா? மத தலைவர்கள் எனக்கு பாதுகாப்பா? யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அந்த கேள்விகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவருக்கு வருது. கேட்கிறார், நல்ல கேள்வி அவர்கிட்ட கேட்கிறார். சவுலே, சவுலே, உன் பேர் எனக்கு தெரியும், நீ யார், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், நீ என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? பவுல் அப்போஸ்தலன் திகைத்து போறாரு. இவரை நான் எப்போ துன்புறுத்தினேன்? இவருக்கு விரோதமா நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணலையே. ஆனா அவர் நிக்கிறாரு.
வந்து நின்று கேட்கும்பொழுது, யார் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது சொல்ற, நீ துன்புறுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே. நீ என்னை துன்புறுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்த ஜனங்களுக்கு தெரியாத ஒரு சுவிசேஷத்தை கொடுக்கிறார். துன்புறுத்தப்பட்ட ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம், என் ஆண்டவர் இப்படி, என் மேய்ப்பர் என்னை இப்படி காப்பாற்றுவார், என்னை துன்புறுத்துகிறவர்களுக்கு மத்தியில் இந்த விதமாக துணிகரமாக இடைப்பட்டு, அவன் எவ்வளவு பெரிய வெறியனாக இருந்தாலும் அவர் வந்து சந்தித்து கண்களை பிடுங்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு தெரியணும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்தால் அவருடைய ஆடாகிய எனக்கு, அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்கிறத முதல்ல நம்பணும். என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? அப்போ என் மேல ஒருத்தன் கை வைக்கிறான் அப்படின்னா நான் அல்ல, என்னில் வாசமாய் இருக்கிற என் மேய்ப்பராகிய கிறிஸ்துவின் மேல கை வைக்கிறான். தாழ்ச்சி உண்டா? ஆபத்து உண்டா? பிரச்சனைகள் உண்டா? எந்த மனுஷன் எனக்கு கேடு உண்டாக்க முடியும்? இப்படி ஒரு ஆண்டவர் மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளுக்குள்ளே மறைந்து அப்படியே ஜீவிக்கிறார். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். என் மேல யாராவது கை வைக்கிறான் அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை என் மேய்ப்பர் கிறிஸ்து என்று நான் நம்பும் பொழுது, என் மேல கை வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஓ மேல கை வைக்க முடியாது, முதல்ல என் மேல கையை வச்சுட்டு தான் ஓ மேல கை வைக்க முடியும். நீ இல்லை, நீ மரித்தாய், நான் தான் இருக்கிறேன் ஒன்னில். இது சாதாரண மேய்ப்பரா வேறு. இப்படிப்பட்ட மேய்ப்பர் மேல நம்பிக்கை வைக்காம மனுஷனை பார்த்து மேய்ப்பர்னு சொல்லி மனுஷன் பின்னாடி போய் மனுஷனுடைய உபதேசங்களை கேட்டு அவன் எப்படி இருப்பான்? கரளையாய் போன செடியை போல இருப்பான். அவன் செழிப்பா இருக்க முடியுமா? வனாந்தரத்தில், வறட்சியான வனாந்தரத்தில் அவன் கரளையாய் போன செடியை போல இருப்பான். ஏன்? மேய்ப்பன் யாரு? அதை செக் பண்ண. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன்னுடைய நம்பிக்கையா கொண்டிருக்கிறவன் எப்படி இருப்பான்? அதையும் சொல்றார். மகா வறட்சியான காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ மேய்ப்பன் யாரு? கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பரா இருந்தா நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாக்கியங்கள் என்னங்கிறது ஒன்னா ரெண்டா சொல்ல முடியாது. அவ்வளவு பாக்கியங்கள் இருக்கு. இதை நாம நம்ப மாட்டோம். கொஞ்சம் கூட நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நம்பி புலம்பி தவித்து கிடப்போம். ஆனா கர்த்தரை இந்த விதமாக நம்ப மாட்டோம். அதான் எபேசு சபைக்கு சொல்லும் போது ஆண்டவர் எபேசு 4வது அதிகாரத்துல 17 24 முடிய பார்க்கும்போது, புறஜாதியார் எப்படி தங்களுடைய தேவர்களை நம்புறாங்க, அவங்களுக்கு மனதில் அவங்க இருதயத்துல இருள் இருக்குது. அவங்களுக்கு இந்த விதமாக அவங்களுக்கு தேவனை நம்ப தெரியாது. அவர்கள் உணர்வு இல்லாதவர்களாக தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருப்பாங்க. தேவனுடைய ஜீவன் அப்படின்னா தெய்வத்துவம் இல்லாமல் இருப்பாங்க. தேவ பலன், தேவ வல்லமை, தேவ ஞானம், தேவ புத்தி, தேவ மகிமை இல்லாமல் மனுஷத்துவத்தில் குறைபட்டு போய் இருப்பாங்க. அவங்களுடைய உணர்வு இல்லாத இருதயம், இருளடைந்து போன இருதயம். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்னு அப்புறம் என்ன இருக்கு? வாழ்க்கையில் என்ன இருக்கு? சந்தோஷம்? அவன் என்னெல்லாமோ பண்ணுவான், நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சூழ்நிலைகள் எப்படியோ வரும், என்னெல்லாமோ நடக்கும். உலகத்துல என்ன பாதுகாப்பு? மனுஷன் பாதுகாப்பு கொடுப்பானோ? ஒரு தேசம் பாதுகாப்பு கொடுக்குமா? எப்படி கொடுக்கும்? யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இது புறஜாதியாருடைய மார்க்கம். அவங்களுக்கு தேவனுடைய ஜீவன் என்ன, அந்த ஜீவனை சுதந்திரிக்க தெரியாது. ஆனா மேய்ப்பன் என்ன பண்ணுவார்? தன்னுடைய வல்லமையை தன்னுடைய ஆடுகளுக்கு அவர் கொடுப்பார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன்
என் பலன் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். நான் எவ்வளவு வல்லமை பலன் ஞானம் உள்ளவராக இருக்கிறேனோ, எப்படி அழிவில்லாதவராக தெய்வத்துவத்தை உடையவராக இருக்கணும், அத்தனையும் நான் அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர்களை நீதியின் பாதையில் நடத்துவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்தினாலும் என் ஆடுகள் இளைப்பாறும். அது ஒருபோதும் சஞ்சலப்படாது. அதனுடைய நம்பிக்கை முழுவதும் தன்னை சூழ்ந்திருக்கிற வறட்சியான காலத்தையோ மரண இருளையோ அது பார்க்காது. தனக்குள்ளே வாசமாய் இருக்கிற மேய்ப்பன் என்னை எப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலவீனத்திலிருந்து பலவானாக மாற்றுகிறார் என்று அறிந்து உணர்ந்து அவைகள் களி கூறுகிற இடத்தில் இருப்பார்கள்.